முயற்சிக்கிறீர்களா தேவப்பா? உங்கள் பானை உங்கள் வயிற்றைப் போலவே காலியாக உள்ளது. ஏன் இது கடினம்? உங்களைப் போன்ற ஒருவர் இந்த ஊருக்கு ஒரு கெட்ட சகுனம். உங்கள் நிழல் கூட துரதிர்ஷ்டத்தை தருகிறது. ஆமாம் ஷெட்டர், நாய்கள் கூட அவரது வீட்டிற்கு வருவதில்லை. துரதிர்ஷ்டம் அவரை தொட்டுவிட்டது. ஷெட்டர், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நான் வேலை செய்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் வலியை ஏன் கேலி செய்கிறீர்கள்? நம்மை போன்ற பணக்காரர்களுக்கு வலி என்பது பொழுதுபோக்கு. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? என் தலையில் ஒரு பானையை உடைக்கிறீர்களா? பாருங்கள், இந்த வறுமை நிறைந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம். தேவப்பா அவர்கள் செல்வதை பார்த்துவிட்டு பின்னர் வானத்தை பார்க்கிறார். அன்பான கேட்போரே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை சந்தன்வாடி என்ற ஒரு சிறிய நகரத்தை பற்றியது. அங்கே ஒரு மடிவாளா இருந்தார். அவர் பெயர் தேவப்பா. அவர் மிகவும் ஏழையாக இருந்ததால் அவரது வீட்டில் ஒருவேளை உணவை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவரது இதயம் தங்கத்தைப் போல நேர்மையானது. அவரது மனைவி லட்சுமி மற்றும் மகன் மஞ்சு, அவரது 3 பேர் கொண்ட குடும்பமே அவரது உலகம். அன்று மாலை சூரியன் மறைந்து விட்டது. இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. சமையலறையில் உள்ள காலியான பானையை பார்த்து லட்சுமி நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. தேவப்பா எதுவும் பேசாமல் தரையில் அமர்ந்திருந்தார். தேவப்பா, கடைசி கைப்பிடி உணவு போய்விட்டது. மஞ்சு காலையில் ரொட்டி கேட்டா. நான் அவனுக்கு தண்ணி கொடுத்து சூப் சொன்னேன். நீ எவ்வளவு நேரம் நம் மகனிடம் பொய் சொல்வாய்? அதை கேட்டதும் தேவப்பாவின் மார்பு உடைந்து போவது போல் உணர்ந்தான். அவன் தோல்வியடைந்த முகத்தை உயர்த்தினான். எனக்கு தெரியும் லட்சுமி, எனக்கு தெரியும். நீ ஒவ்வொரு நாளும் சக்கரத்தை சுரட்டுகிறாய். உன் கைகள் வலியால் எரிகின்றன. ஆனால் இந்த சந்தன்வாடியில் மடிவாளாவிடம் பானை வாங்க யார் வருகிறார்கள்? அவர்களிடம் பணம் இல்லை. ஷெட்டர் தனஞ்சயா என் பானையை பார்த்து சிரித்து, உன் பானை உன் அதிர்ஷ்டம் போல கோணலாக உள்ளது என்று அவர் கூறினார். அது உன் அதிர்ஷ்டம் அல்ல தேவப்பா. இது இந்த ஊரிலிருந்து வந்தது. இந்த வறட்சி. யாரிடமும் பணம் இல்லை. பயிர்களுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கைக்கும் மழை தேவை. திடீரென்று மஞ்சு உள்ளே வருகிறாள். அவன் அப்பாவி கண்களில் ஏதோ ஆர்வமும் பசியும். அப்பா, நான் ஷெட்டரின் வீட்டிற்கு அருகில் சென்று தூரத்திலிருந்து ஜிலேபி கடையை பார்த்து கொண்டிருந்தேன். ஜிலேபியின் வாசனை மிகவும் வலுவாக இருந்தது. நான் நீண்ட நேரம் அங்கே நின்றேன். ஆனால் ஷெட்டரின் வேலைக்காரன் என்னை விரட்டினான். அவன் என்னை ஒரு நாயை போல விரட்டினான். உன் வறுமையின் வாசனையை ஷெட்டரின் மாளிகையை சுற்றி பரப்பாதே என்று அவன் சொன்னான். மஞ்சுவின் வார்த்தைகளை கேட்டு லட்சுமி வேகமாக திரும்பி எழுந்து நிற்கிறாள். அவள் தோள்கள் நடுங்குகின்றன. அவள் அழுகிறாள். தேவப்பாவின் கைமுட்டிகள் இறுகுகின்றன. கோபத்தால் அல்ல, ஆனால் உதவியற்ற தன்மையால். மஞ்சு, என் மகனே, ஒரு நாள் வரும். நான் சத்தியம் செய்கிறேன். அந்த நாள் எங்கள் சமையலறையிலிருந்து ஜிலேபியின் வாசனை வந்தது. அந்த நாள் உன்னை யாரும் துரத்த மாட்டார்கள். ஆனால் அப்பா எப்போது? அந்த நாள் எப்போது வரும்? தேவப்பாவிடம் பதிலில்லை. அவர் மஞ்சுவை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார். இருள் சூழ்ந்ததால் அந்த குடிசையில் துக்கத்தின் இருளும் சூழ்ந்தது. மறுநாள் காலை சூரியன் உதித்த போதும் தேவப்பா தனது பட்டறைக்கு சென்றிருந்தார். ஆனால் அவரது மனம் மட்டுமே வீட்டில் இருந்தது. அவரது கைகள் சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்தன. ஆனால் அவரது எண்ணங்கள் வேறு எங்காவது இருந்தன. சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கை நின்றுவிட்டது. மண் மென்மையாக இருக்கிறது, ஆனால் என் மனம் கடினமாகிவிட்டது. கடவுளே, சந்தனவாடியை மறந்துவிட்டீர்களா? அல்லது என்னை மட்டும் மறந்துவிட்டாயா? திடீரென்று ஷெட்டர் தனஞ்சய தனது வேலைக்காரன் பியாரேவுடன் அங்கு வருகிறார். ஷெட்டர் ஊரில் ஒரு பெரிய வியாபாரி. ஏழைகள் மீது அவருக்கு மிகுந்த வெறுப்பு உண்டு. பியாரே, இவரை பாருங்கள், ஒரு களிமண் கலைஞர். நீங்கள் இன்னும் களிமண்ணிலிருந்து தங்கம் தயாரிக்க முயற்சிக்கிறீர்களா தேவப்பா? உங்கள் பானை உங்கள் வயிற்றைப் போலவே காலியாக உள்ளது. ஏன் இது கடினம்? உங்களைப் போன்ற ஒருவர் இந்த ஊருக்கு ஒரு கெட்ட சகுனம். உங்கள் நிழல் கூட துரதிர்ஷ்டத்தை தருகிறது. ஆமாம் ஷெட்டர், நாய்கள் கூட அவரது வீட்டிற்கு வருவதில்லை. துரதிர்ஷ்டம் அவரை தொட்டுவிட்டது. ஷெட்டர், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நான் வேலை செய்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் வலியை ஏன் கேலி செய்கிறீர்கள்? நம்மை போன்ற பணக்காரர்களுக்கு வலி என்பது பொழுதுபோக்கு. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? என் தலையில் ஒரு பானையை உடைக்கிறீர்களா? பாருங்கள்,
இந்த வறுமை நிறைந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம். தேவப்பா அவர்கள் செல்வதை பார்த்துவிட்டு பின்னர் வானத்தை பார்க்கிறார். கண்களில் கண்ணீர் நிறைந்தாலும் அவர் அவர்களை விழவிடுவதில்லை. ஒரு மனிதன் அழக்கூடாது என்ற உணர்வு அவரை தடுக்கிறது. ஏன் கடவுளே, நான் ஒருபோதும் ஏமாற்றியதில்லை, நான் ஒருபோதும் திருடியதில்லை, நான் கொடுத்திருக்கிறேன், பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இவ்வளவு வலி? இந்த இருளின் முடிவில் வெளிச்சம் இல்லையா? அவர் பட்டறையை சலிப்புடன் விட்டுச் செல்கிறார். வீட்டிற்குச் செல்வதற்கு பதிலாக தூரத்தில் தெரியும் காட்டை நோக்கி நடக்கிறார். லட்சுமியையும் மஞ்சுவையும் சந்திக்க வெறுந்தையுடன் செல்ல அவரது மனம் சம்மதிக்கவில்லை. அவன் காட்டை நோக்கி நடக்கிறான். அங்கே யாரும் இல்லை. அங்கே அவன் தன் வலியை சுதந்திரமாக ஊற்ற முடியும். இரவில் காடு எவ்வளவு பயங்கரமாக இருந்தது! இருள், விலங்குகளின் அழுகை, காற்றின் சத்தம் எல்லாம் பயமுறுத்துவதாக இருந்தது. ஆனால் தேவபாவுக்கு எந்த பயமும் இல்லை. அவனுடைய பயமெல்லாம் வாழ்க்கையை பற்றியது. நான் ஒரு மனிதன். என் மனைவி மற்றும் மகன் முன் நான் அழமாட்டேன். அவர்கள் நான் அழுவதைக் கண்டால் அவர்களின் தைரியம் உடைந்துவிடும். அதனால்தான் நான் இந்த காட்டிற்கு வந்தேன். கடவுளே, இன்னும் எத்தனை சோதனைகள்! அவர் பேசும்போது வானத்தை பார்த்து ஒரு முனகல் சத்தம் கேட்டது. ஓ, காப்பாற்று! தண்ணீர்! ஒரு பலவீனமான குரல். அது ஒரு மரம். அது பின்னாலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஓ, காப்பாற்று! தண்ணீர்! யாராவது இருக்கிறார்களா? தேவப்பா கவனமாக அங்கு சென்று பார்க்கிறார். ஒரு வயதான முனிவர் தரையில் கிடக்கிறார். அவரது கால் வீங்கி இருந்தது. அவரது முகம் சோர்வாக இருந்தது. ஓ, ஒரு மனித குரல்! அது ஒரு அதிசயம். எனக்கு உதவுங்கள் அப்பா. நான் காட்டுக்குள் ஒரு குகையில் தியானம் செய்து கொண்டிருந்தேன். நான் தண்ணீருக்காக வெளியே வந்தேன். வழியில் என் காலை முறுக்கினேன். நீங்கள் ஒரு இரவு முதல் இங்கே படுத்திருக்கிறீர்கள். யாரும் இந்த காட்டிற்கு வரவில்லை. எல்லோரும் பயப்படுகிறார்கள். தயவு செய்து தண்ணீர்! என் தொண்டை வறண்டு விட்டது. சுவாமி, கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த காட்டில் எங்கே தண்ணீர் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கிழக்கு நோக்கிச் செல்லுங்கள். சுமார் 2 மைல்கள் தொலைவில் ஒரு மறைக்கப்பட்ட நீர் ஊற்று உள்ளது. அதுதான் மைல்களுக்கு சுத்தமான நீர் உள்ள ஒரே இடம். என் கமண்டலை எடுத்துக்கொண்டு போ. சீக்கிரம் குழந்தாய். தேவப்பா தனது துன்பத்தை மறந்து கமண்டலை எடுத்துக்கொண்டு முனிவர்கள் காட்டிய திசையில் ஓடுகிறார். அவர் தனது பசியையும் கவலைகளையும் மறந்து விடுகிறார். மற்றவர்களின் துன்பத்தை காணும்போது அவர் தனது சொந்த துன்பத்தை மறந்து அவர்களுக்கு உதவுகிறார். தேவப்பா 2 மைல்கள் தொலைவில் ஓடினார். அங்கே அவர் ஒரு அழகான நீர் ஊற்றை கண்டார். தண்ணீர் படிக தெளிவாக இருந்தது. தண்ணீரை நிரப்ப அவர் அருகில் சென்றார். பின்னர் காற்றில் ஒரு ஒளி பரவியது. ஒரு பயங்கரமான அரக்கன் அவர் முன் தோன்றினார். நிறுத்துங்க. புனித நீரூற்றை தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த இடம் தடை செய்யப்பட்ட இடம் என்று உனக்கு தெரியாதா? தேவப்பா பயத்தில் பின்வாங்குகிறார். ஆனால் கமண்டலத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார். முனிவர்களின் வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. அவர் தனது பயத்தை வென்று நிற்கிறார். அம்மா, என்னை மன்னியுங்கள். எனக்கு தெரியாது. நான் ஒரு ஏழை விவசாயி. ஆனால் ஒரு துறவி தாகத்தால் இறந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை இங்கு அனுப்பினார். நான் அவருக்கு தண்ணீர் எடுக்க வேண்டும். நான் வெறுங்கையுடன் திரும்ப முடியாது. ஒரு துறவி? நீங்க இறந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு என்ன கவலை? இந்த நீர் ஆதாரத்தை காப்பது என் வேலை. பலர் வருகிறார்கள். ஆனால் அவர்களில் யாரும் தூய்மையான மனம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் என்னை பார்த்தவுடன் ஓடிவிடுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவேன் மடிவாளா. என் புதிரை தீர்க்கவும். நீங்கள் தோற்றால் இந்த காட்டை விட்டு வெளியேற முடியாது. நீ ஜெயிச்சா தண்ணி எடுத்துட்டு போகலாம். நான் கற்றவன் இல்ல. ஆனா நான் முயற்சி பண்றேன். கேளு அம்மா. அவங்க என்ன சுரங்கத்திலிருந்து எடுத்து ஒரு மரப்பெட்டியில போடுறாங்க. அந்த பெட்டியிலிருந்து நான் ஒருபோதும் விடுதலையாவே மாட்டேன். ஆனா கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன பயன்படுத்துறாங்க. நான் யார்? தேவப்பா கண்களை மூடிக்கிறான். அவன் ஒரு அறிஞர் இல்லை. அவன் தன் எளிமையான வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறான். அவன் எழுத பயன்படுத்தும் பென்சிலை நினைவில் வைத்திருக்கிறான்.
சுரங்கத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஈயம் ஒரு மரப்பெட்டியில வைக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்க. அது ஒரு பென்சில். சந்திரவ்வா ஒரு கணம் அமைதியாக இருக்கிறாள். அவளுடைய கடுமையான முகம் ஆச்சரியத்தாலும் மரியாதையாலும் மென்மையாகிறது. 100 வருஷமா யாரும் தீர்க்காத ஒரு புதிரை இந்த ஏழை மடிவாளா தீர்த்து வச்சிருக்காரு. அருமை. களிமண் தொழிலாளி மனதின் புதிரை தீர்த்து விட்டார். நீங்கள் ஓடிப்போகவில்லை, நான் உங்கள் உண்மையுடன் பதிலளித்தேன். உங்கள் மனம் தூய்மையானது. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இதை என் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் தன் விரலை பிடுங்குகிறாள். மென்மையான தங்க ஒளியால் மின்னும் ஒரு சிறிய மிக அழகான தாமரை மலர் தேவப்பாவின் வெற்று கையில் விழுகிறது. சந்திரவ்வா மறைந்து விடுகிறார். தேவப்பா பூவை உற்று பார்க்கிறார். பின்னர் அவர் கமண்டலத்தை தூய நீரால் நிரப்பி புதுப்பிக்கப்பட்ட சக்தியுடன் முனிவர்களிடம் ஓடுகிறார். தேவப்பா மூச்சு திணறுகிறார். முனிவர்கள் அவருக்காக காத்திருந்தனர். தேவப்பா முனிவர்களுக்கு கமண்டலத்தை கொடுக்கிறார். குழந்தாய், சந்திரவ்வாவின் புதிர், நீ அதை தீர்த்து விட்டாயா? 100 வருடங்களாக யாரும் அதை தீர்க்கவில்லை. உன் மனம் தூய்மையானது, பேராசை மற்றும் பயம் இல்லாதது. நீ எனக்கு உதவி செய்தாய். உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முனிவர்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். ஒரு தங்க ஒளி அவர்களை சூழ்கிறது. ஒளி சிதறும்போது ஒரு அற்புதமான தங்க மயில் அவர்களுக்கு அருகில் நிற்கிறது. அதன் இறகுகள் உள் ஒளியால் பிரகாசிக்கின்றன. இது உனக்காக. நீ என் உயிரை காப்பாற்றினாய். இது சாதாரண மயில் அல்ல, இது வரங்களை அளிக்கும் ஒரு உயிரினம். ஆனால் சுவாமி, நான் ஏழை. இந்த மயிலை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அதன் இறகுகளை சாப்பிடவோ விற்கவோ மாட்டேன். ஷெட்டர், தனஞ்சயன் போன்ற பேராசை கொண்டவர்கள் அதை பார்த்தால் அவர்கள் என்னை தொந்தரவு செய்வார்கள். வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். அதை விரும்புகிறேன். அதை உன் சொந்த மகனைப் போல பாதுகாத்துக்கொள். எந்த விலைக்கும் விற்காதே. அதன் உண்மையான நோக்கம் இப்போது உனக்கு தெரியாது. நீ அதை அனுபவிக்க வேண்டும். உன் விதி தேவப்பா இந்த உயிரினத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. என் வார்த்தைகளை நினைவில் கொள். தன்னலமின்றி அன்பு செய். அதுதான் உன் வேலை. தேவப்பா எதையும் கேட்கும் முன் அவன் காட்டுக்குள் நடந்து சென்று மறைந்து விடுகிறான். தேவப்பா தங்க மயிலை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடக்கிறான். அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்துவிட்டது. மறுநாள் காலை தேவப்பாப்பா வீட்டுக்கு வந்தார். அவர் கையில் ஒரு தங்க மயில் இருந்தது. லட்சுமி அவரை பார்த்தார். அவளுக்கு ஆச்சரியமாகவும் கோபமாகவும் இருந்தது. தேவப்பா, இது என்ன? இவ்வளவு அழகான பறவை எங்கிருந்து வந்ததப்பா? அண்ணா எங்கே? காட்டுக்கு போய் அந்த பறவையை கொண்டு வந்தீர்களா? தேவப்பா நடந்ததையெல்லாம் சொல்கிறார். சந்திரவ்வாவின் புதிர், முனிவர்களின் வரம் எல்லாம். மயில், மாயா மயில், நாங்கள் பசியால் இருந்து கொண்டிருந்தோம். நீங்கள் ஒரு செல்ல பிராணியை கொண்டு வந்தீர்கள். அந்த முனிவர்கள் எங்களுக்கு தங்கத்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு பறவையை கொடுத்தார்கள். லட்சுமி, அவர் ஒரு சிறந்த துறவி. அவருடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று அவர் கூறினார். நான் உங்களுக்கு என் வார்த்தையை கொடுத்துள்ளேன். இதை நான் விற்க முடியாது. இது எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி. இப்போது மஞ்சு வீழ்த்தெழுந்திருந்தான். மயில் அவன் கண்ணில் பட்டது. பல மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக அவன் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அப்பா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதனுடன் விளையாடலாமா? வேறு எந்த குழந்தையும் எங்களை ஏழை குழந்தைகளாக விளையாட விடாது. ஆனால் இந்த மயில் என் நண்பன். மஞ்சு மெதுவாக மயிலை தொடுகிறது. மயில் அவன் பின்னால் நடந்து மெதுவாக கூவுகிறது. லட்சுமி அவனை பார்க்கிறாள். மஞ்சுவின் மகிழ்ச்சியைக் கண்டு அவளுடைய கோபம் தணிகிறது. அந்த மயில் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தது. அதன் இறகுகள் தங்கம் போல மின்னியது. ಅದರ ಗರಿಗಳು ಚಿನ್ನದಂತೆ ಹೊಳೆಯುತ್ತಿದ್ದವು. சில நாட்கள் கடந்து செல்கின்றன. மயில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை போல ஆகிவிட்டிருந்தது. மஞ்சு அதனுடன் விளையாடுவது வழக்கம். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் ஷெட்டர் தனஞ்சயா அந்த சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு தங்க மயிலை கண்டார். பியாரே, நிறுத்து. அது என்ன, இவ்வளவு அற்புதமான உயிரினமா? அது
அது மடிவாலாவின் மகன் ஷெட்டரிடம். ஷெட்டர் நேராக குடிசைக்குச் செல்கிறார். தேவப்பா வெளியே வருகிறார். ஷெட்டரின் முகத்தில் பேராசை தெளிவாக தெரிந்தது. தேவப்பா, அந்த பறவை எனக்கு அது வேண்டும். விலையைச் சொல்லுங்கள். ஆயிரக்கணக்கான அரிசி மூட்டைகளை உங்களிடம் வாங்குவதற்கு போதுமான பணம் தருகிறேன். ஷெட்டர், அந்த பறவை விற்பனைக்கு இல்லை. இல்லையா? எல்லாம் விற்பனைக்கு உள்ளது, முட்டாள். 50 தங்க நாணயங்கள். இல்லை. 100 தங்க நாணயங்கள். இல்லை ஷெட்டர், அது எனக்கு கிடைத்த பரிசு. இது ஒரு வியாபார பொருள் அல்ல. தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். ஷெட்டர் மிகவும் கோபப்படுகிறார். ஒரு ஏழை மனிதன் தனது வார்த்தையை மீறுவது இதுவே முதல் முறை. அவனது பெருமை புண்பட்டுள்ளது. இது உனக்கு ஒரு பெரிய தவறாக மாறும், மடிவாலா. நீ இந்த குடிசையில் இறந்து விடுவாய். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். வா என் அன்பே. இந்த பறவை ஒரு நாள் என் எதிரியாகிவிடும். அவன் கோபமாக வெளியேறுகிறான். லட்சுமி வெளியே வருகிறாள். அவள் முகம் பயத்தால் நிறைந்துள்ளது. தேவப்பா, நீ ஒரு பெரிய எதிரியை உருவாக்கி விட்டாய், ஒரு பறவைக்காக. லட்சுமி, இது வெறும் பறவை அல்ல. இது என் வார்த்தை. என் வார்த்தை அவன் பணத்தை விட பெரியது. முனிவர்கள் அவனை பாதுகாக்கவும் என்றார்கள். நான் அவனை பாதுகாப்பேன். இதற்கிடையில் சுந்தர்வாலா ராஜ்யத்தின் அரண்மனையில் பெரும் துக்கம் நிலவியது. இளவரசி தாரா ஏதோ ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவள் 1 மாதமாக மயக்கத்தில் இருந்தாள். ராஜா சூரிய சிம்மர் கலக்கமடைந்து எதுவும் செய்ய முடியவில்லை. குரு, 1 மாதமாக இப்படித்தான் இருக்கிறது. நம் மருத்துவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. இந்த நோய் என்ன? இதற்கு மருந்து என்ன? மகாராஜா, நான் கிரகங்களை பார்த்திருக்கிறேன். இது ஒரு சாதாரண நோய் அல்ல. இது துக்கத்தின் சாபம். அது அவளுடைய ஆன்மாவை கைப்பற்றி விட்டது. இதற்கான மருந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 2 தூய கண்ணீர் தேவை. கண்ணீர்? என்ன கண்ணீர்? முழு ராஜ்யத்தையும் அழச் சொல்லலாம். இல்லை மகாராஜா, அவை ஒரு மாயா ஜீவனின் கண்ணீராக இருக்க வேண்டும். வரங்களை அளிக்கும் ஒரு ஜீவன். அந்த கண்ணீர் அன்பினால் சிந்தப்பட வேண்டும். அதனுடன் உண்மையிலேயே ஏழை ஆனால் நேர்மையான மனிதனின் கண்ணீரும் சேர்க்கப்பட வேண்டும். அவன் தனக்காக அழக்கூடாது, அந்த ஜீவனுக்காக அழ வேண்டும். தன்னலமற்ற அன்பின் அந்த 2 கண்ணீரும் ஒன்றாக வந்து ஒரு பிரகாசமான முத்தாக மாறும். அந்த முத்து இளவரசியின் மார்பில் வைக்கப்பட்டால் சாபம் நீங்கும். ராஜா நிறைய யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் எங்கே? அப்படிப்பட்டவர் எங்கே? மகாராஜா, என் தரிசனத்தில் ஒரு தங்க மயிலையும் ஒரு சாதாரண மடிவாளத்தையும் சந்தன்வாடியில் காண்கிறேன். ராஜா நிறைய யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படியானால் இப்போது புறப்படுவோம். காவலர்களை தயார்படுத்துங்கள். அரசரின் உத்தரவை கேட்டு கிராமத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ராஜாவே வருகிறார் என்ற செய்தி எங்கும் பரவியது. ஷெட்டர் தனஞ்சயன் மகிழ்ச்சி அடைந்தான். தேவப்பா இப்போது தண்டிக்கப்படுவான் என்று நினைத்தான். ராஜாவும் அவரது பரிவாரங்களும் தேவப்பாவின் முன் வந்து நின்றனர். நீங்கள் தேவப்பா மடிவாளா? உங்களிடம் தங்க மயில் இருக்கிறதா? ஆம் மகாராஜா, அது இங்கேயே இருக்கிறது. எனக்கு அந்த மயில் வேண்டும். என் மகள் வாழ்க்கை அதை சார்ந்தது. நான் உனக்கு ஒரு பை தங்கம், தலைநகரில் ஒரு வீடு, நீ என்ன கேட்டாலும் தருவேன். அதை எனக்கு கொடு. ஷெட்டர் தனஞ்சயன் பின்னால் இருந்து சிரிக்கிறான். இப்போது தேவப்பா அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தேவப்பாவின் முகத்தில் ஒரு உறுதி இருக்கிறது. மகாராஜா, நான் உங்கள் வேலைக்காரன். உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். ஆனால் இந்த ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இது ஒரு முனிவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை நேசிக்கவும் பாதுகாக்கவும் அவர் சொன்னார். அந்த வாக்குறுதியை என்னால் மீற முடியாது. தங்கத்திற்காக அல்ல, அரண்மனைக்காக அல்ல. மகாராஜா, இந்த மனிதன் பைத்தியக்காரன். அவன் எனக்கும் கொடுக்க மறுத்தான். அவன் உன் அரச உத்தரவையும் மறுக்கிறான். நான் யார் என்று உனக்கு தெரியுமா மடிவாளா? உன்னை என்னால் கைது செய்ய முடியும். உன்னை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முடியும். நீ அதை எடுத்துக்கொள்ளலாம் மகாராஜா. நீதான் ராஜா.
ஆனால் நீ அதை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டால் அதன் மந்திரம் அழிக்கப்படலாம். அதை அன்புடன் கொடுக்க வேண்டும், வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ராஜாவின் குரு ராஜாவின் காதில் கிசுகிசுக்கிறார். மகாராஜ், அவர் சொல்வது சரிதான். அந்த உயிரினத்தின் மந்திரம் அன்பிலிருந்து வந்தது. நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு இறந்த பறவையாக மாறும். நீங்கள் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும்? என் மகள் இறந்து விட்டாள். அவர் தேவப்பாவை பார்க்கிறார். ராஜாவின் கோபத்திற்கு அஞ்சாமல் தன் வார்த்தையை காப்பாற்றும் இந்த மனிதன். அவன் கண்களில் உண்மையை காணலாம். ராஜாவின் கோபம் உருகத் தொடங்கியது. மீ, இந்த பறவையை நீ உண்மையிலேயே நேசிக்கிறாயா? பணத்தை விட, என் பாசத்தை விட? இது வெறும் பறவை அல்ல மகாராஜா, இது என் மகனின் மகிழ்ச்சி, இது என் வாக்குறுதி, இது என் மகன் போன்றது. ஒரு கணம் மௌனம். தேவப்பா தங்க மயிலை பார்க்கிறார். அது அவருக்கு அருகில் நிற்கிறது. அவர் விரக்தி அடைந்த ராஜாவை பார்க்கிறார். அவரது இதயம் இளவரசி மீது பரிதாபத்தால் நிறைந்துள்ளது. ராஜாவின் மகள் இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உதவ அவருக்கு ஒரே வழி இந்த மயில்தான். அவரால் அதை அவளுக்கு கொடுக்க முடியாது. மகாராஜா, உங்கள் மகளுக்கு ஒரு அதிசயம் தேவை, எனக்கு தெரியும். நான் அவளுக்கு மயிலை கொடுக்க முடியாது. ஆனால் நான் அதற்கு விடை பெற வேண்டுமா? ஒரு முறை மட்டும் நான் அதை முனிவர்களுக்காக சேமித்து வைப்பேன். ராஜா சோகமாக தலையசைக்கிறார். தேவப்பா மயிலை தழுவுகிறார். மயில் அவரை நெருங்குகிறது. அவரது கண்ணிலிருந்து ஒரு சூடான கண்ணீர். அவர் இழக்கும் உயிரினத்தின் மீதான தூய அன்பு மற்றும் துக்கம் மயிலின் தங்க இறகில் விழுகிறது. மயில் ஒரு மென்மையான துக்ககரமான அழுதையை வெளியிடுகிறது. அதன் கண்ணிலிருந்து ஒரு பிரகாசமான கண்ணீர் விழுகிறது. தேவப்பாவின் இறகில் உள்ள கண்ணீருடன் கலக்கிறது. தங்க ஒளியின் பிரகாசத்தில் இரண்டு கண்ணீரும் ஒரு பிரகாசமான பட்டாணி அளவிலான முத்துவாக ஒன்றிணைந்து தரையில் உருளும். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். மகாராஜ், ஒரு முத்து, தூய தன்னலமற்ற அன்பின் கண்ணீர். மயில் மயிலுக்காக அழுதது, மயில் அவருக்காக அழுதது. இதுதான் மருந்து. ராஜா முத்தை எடுத்து ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். அவரது கண்கள் நன்றியால் நிறைந்துள்ளன. மீ, நீ உனக்காக அழவில்லை, உன் வறுமைக்காக நீ ஒருபோதும் அழவில்லை. இந்த உயிரினத்திற்காக நீ ஒரு மாமியார். உன்னை விட நேர்மையான மனிதனை நான் பார்த்ததில்லை. என்ன மன்னிச்சுக்கோ தேவப்பா. என் கடுமையான வார்த்தைகளுக்கு என்ன மன்னிச்சுக்கோ. ராஜாவும் அரசகுருவும் உடனடியாக அரண்மனைக்குச் செல்கிறார்கள். ஷெட்டர் தனஞ்சயன் அங்கே நின்று பார்க்கிறார். அவரது திட்டங்கள் அனைத்தும் தோல்வி அடைந்துவிட்டன. அவர் புரிந்து கொள்கிறார். பேராசையால் எதையும் அடைய முடியாது. அன்பினால் மட்டுமே எல்லாம் சாத்தியம். ஒரு வாரம் கழித்து ராஜா மீண்டும் தேவப்பாவின் குடிலுக்கு வந்தார். இந்த முறை அவருடன் ஒரு ஆரோக்கியமான இளவரசி தாராவும் இருந்தார். அவள் முகம் ஆரோக்கியத்தால் பிரகாசித்தது. அவள் கண்கள் நன்றியால் நிறைந்தன. தேவப்பா, பார், என் தாரா குணமடைந்து விட்டாள். முத்தம் பலித்தது. நீ அவளுடைய உயிரை காப்பாற்றினாய். இளவரசி தாரா தேவப்பாவை நன்றியுடன் வணங்குகிறாள். தேவப்பாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உங்கள் செல்வத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ள முயற்சித்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். உண்மையான செல்வத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை கொடுக்க வேண்டும். எனவே நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன். பட்டு துணிகள் மற்றும் நகைகளை கொண்டு வருகிறார்கள். இது உங்கள் நேர்மைக்காக. ஆனால் அதற்கும் மேலாக இனிமேல் நீங்கள் ஒரு பணிப்பெண் மட்டுமல்ல, ராஜாவின் குருவினிடத்தில் நீங்கள் என் ஆலோசகர். உங்களை விட வார்த்தைகளின் மதிப்பை அறிந்த ஒருவரை நான் பார்த்ததில்லை. திடீரென்று முனிவர்கள் அனைவரும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். நான் சொன்னேன், குழந்தாய், மயில் உன் விதியை மாற்றும். ஆனால் நீ விற்கக்கூடிய மாயையால் அல்ல, உன்னுள் இருக்கும் மாயையால். உன் அன்பு, உன் நேர்மை, உன் தியாக மனப்பான்மை, அதுதான் உண்மையான மாயை. மயில் ஒரு கண்ணாடி, நான் கண்டதை உலகுக்கு காட்ட. இன்று முதல்
சந்தன்வாடி நகரம் உன்னுடையது. நீ அதன் தலைவன். அந்த வணிகர் தனஞ்சயன் தனது கொடுமைக்காக தண்டிக்கப்படுவான். தேவப்பா லட்சுமியையும் மஞ்சுவையும் பார்க்கிறார். அவர்கள் மகிழ்ச்சி கண்ணீர் வடிக்கிறார்கள். அவன் தங்க மயிலை பார்க்கிறான். அது தன் இறகுகளை அப்பா, இப்போது நம் மலையிலேயே ஜிலேபி செய்யலாமா? எல்லோரும் சிரிக்கிறார்கள். ராஜா, இளவரசி, முனிவர்கள் மற்றும் தேவப்பா. அவரது சோகக் கண்ணீர் இப்போது மகிழ்ச்சி கண்ணீராக மாறிவிட்டது. அன்று முதல் வறுமை அந்த குடிசையிலிருந்து மறைந்துவிட்டது. ஆனால் தேவப்பா ஒருபோதும் நேர்மையை இழக்கவில்லை. அவர் ராஜாவின் ஆலோசகரானார். ஆனால் அவரது மனம் ஒரு ஏழை விவசாயியின் மனம் போலவே இருந்தது. தேவப்பாவைப் போலவே நாமும் நம் வாழ்வில் பல சிரமங்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் அந்த சிரமங்களில் நம் நேர்மையை, நம் வார்த்தைகளின் மதிப்பை இழக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் நம் நன்மை நம் விதியை மாற்றிவிடும். பேராசை கொண்ட ஷெட்டர் தனஞ்சயனைப் போல பேராசையால் எதையும் சாதிக்க முடியாது. அன்பு, நேர்மை, தியாகம் இவைதான் உண்மையான சக்திகள்.